தமிழ்நாட்டில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கன்சால்பேட்டை, இந்திரா நகர், ஜீவா நகர், திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 7 சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இம்முகாம்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் மேயர் சுஜாதா உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மழைநீர் தேங்க ஆரம்பித்துள்ளதால் உடனடியாக நீரினை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தமிழ்நாட்டில் தொடங்கிய வடகிழக்கு பருவமழையால் அறுவடை செய்த நெற்மணிகள் பாதிப்படைந்துள்ளன. இதனால் 17% நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதனையொட்டி கடலூரில் ஒன்றிய குழு ஆய்வு மேற்கொண்டு நெல் மாதிரிகளை சேகரித்தனர். தென்காசி மாவட்டத்தில் நேற்று பெய்த மழையின் காரணமாக குற்றால அருவிகளின் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவி பகுதிகளில் இருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து நீர்வரத்து சீரானதால் 5 அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மெயின் அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று இரவிலிருந்து தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வாலாஜா பாலாறு தடுப்பு அணையிலிருந்து வினாடிக்கு 9416 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.